கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்மணி எப்பவும் போல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வெனிலா அந்த இடத்துல என்ன கண்மணி ஏதோ பெரிய சேலஞ்ச் எல்லாம் விட்டுட்டு போன போல, கடைசியில என்னடானா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. வெனிலா எதுவுமே சொன்னாலோ அதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணாம கண்மணி அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. என்ன புதுசா ஏதோ ஜேபி ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ஒன் ஆஃப் த பார்ட்னரா நீ இருக்கியாமே, ஆனா அந்த ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த ஜேபி ரெஸ்டாரண்ட் உன்ன மாதிரியே ரொம்பவே பழசு. என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை பாரு, எந்த அளவுக்கு ரொம்பவே வேற லெவல்ல நான் அதை எல்லாமே ப்ரொடக்ட் பண்ணியிருக்கேன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஜேபி ரெஸ்டாரண்டோட ஓனருக்கும் உனக்கும் ஏதோ கள்ள தொடர்பெல்லாம் இருக்கான். இதை புரிஞ்சுக்காத அன்பு உன்னவே கெதின்னு சொல்லிட்டு நான் அன்பு பின்னாடி போனாலும் அன்பு என்ன ஏறி எடுத்து கூட பார்க்க மாட்டேன்றாரு. இது எல்லாமே இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நினைக்கிற? எப்படியாவது அன்போட மனசை மாத்தி அன்பு கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழதான் போறேன். அதை பார்த்து நீ படதான் போற. ரோடு ஓரத்துல இடியப்பம் வித்துட்டு உட்காந்துட்டு தான் இருக்க போறேன். நானும் மேலும் மேலும் வளரதான் போறேன்னு எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை வர்ற வழியில பாக்குற அன்பு பார்த்துட்டு என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி தேன்மொழி கிட்ட கேக்குறாங்க. இந்த வெனிலா எப்ப பாரு கண்மணியோட லைஃப்ல குறுக்க வந்துட்டே தான் இருக்கா. இவளுக்கு வேற என்னதான் வேலையோ தெரியல. எப்ப பாரு கண்மணிய பத்தி தப்பா பேசுறது. இப்போ ஜீவா சாருக்கும் கண்மணிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற மாதிரி கண்மணி பத்தி தப்பா பேசுறா. கண்மணி வாயை கூட திறக்க மாட்டேங்கிறா. எதுக்காக தான் இந்த கண்மணி இப்படி இருக்காலோ தெரியலன்னு சொல்லிட்டு கோபமா பேச, வாங்க அன்பு வாங்க, எது உண்மைன்றத உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். நான் பண்றதுலயாவது நீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இவகிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா விலகி இருந்தா உங்களுக்கு நல்லது. அதனால நான் சொல்ல வரேன்றாங்க. உனக்கு இங்க என்ன வேலை? எதுக்காக சும்மா தேவையில்லாம கண்மணி கிட்ட பிரச்சனை பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன அன்பு, இவ உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றான்னு நான் சொல்றேன். அவளை கேள்வி கேட்காம என்ன கேள்வி கேக்குறீங்கன்றாங்க. யாரு எப்படி என்ன ஏதுன்றது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும், யாரை பத்தி எப்படி பேசக்கூடாது, இது எல்லாமே எனக்கு தெரியும். கண்மணியோட கேரக்டரை பத்தி தப்பா பேசுற நீ முதல்ல கண்ணாடியில உன் முகத்தை பாத்தியா? கண்மணியோட புருஷன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சு அவனை வளைச்சு போடணும்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட பிளான் எல்லாம் போட்ட கேவலமான ஜென்மோனி. நீ எல்லாம் கண்மணியை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்றாங்க. அன்பு, வார்த்தையே பார்த்து விடுங்க. இப்ப நீங்க உன் குடும்பம்னு எல்லாம் இருக்கே, அது எல்லாம் நான் போடுற பிச்சை காசுல தான் இருக்கீங்க. என் பாட்டி வேணும்னா அதை நம்பிட்டு இருக்கலாம். உன் பிச்சையில நான் வாழலடி. நான் எனக்குன்னு தேவையான சுயமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப வேணும்னா என் பாட்டிக்கு உன்னை பத்தி எதுவுமே புரியாம போலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா என் பாட்டிக்கு உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்சு அவங்களாவே உன்னை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். நடக்கலனாலும் நான் நடக்க வைப்பேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பேசினாலும் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நாங்க பாட்டுக்கு அமைதியா இருப்போம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? நீ எப்படிப்பட்ட கேடு கெட்டவன்றது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ யாரு, எப்படிப்பட்டவ, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். கண்மணியை பத்தி பேச உனக்கு என்னடி அருகதை இருக்கு? யார் கூடனா ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப்ல வேலை பார்த்தா அவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு கேவலமான புத்தி யோசிக்கிறவங்க உன்ன மாதிரி ஆளுங்களா தான் இருப்பாங்க. இனி ஒரு முறையாவது கண்மணி பத்தி என் கண் எதிரில பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டு வாயுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கண்ணத்துக்கே பல்லாரும் அன்பு விடுறாங்க. என்ன அன்பு, இவ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி என்ன அடிச்சிட்டீங்கல்ல? ஆமா, இதை விட அசிங்கமா கூட அடிப்பேன். எனக்கு நீ யாரு, எப்படிப்பட்டவன் எல்லாம் தெரியும். ஒழுங்கா இங்க இருந்த போல அவ்வளவுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அன்பு தரமான பதிலடி கொடுத்துடுறாங்க. தேன்மொழி என்ன கண்மணி, உன் புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்றதுக்காக அவரை விட்டு உன்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினதும் அந்த வெண்ணிலாவோட முகத்துல 5 கையே பதிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அன்பு மேல லவ்ல இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்ததே அவர் தானே. பின்ன அவர் அடிக்காத வேற என்ன பண்ணுவாரு? இவளுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா நம்மளுடைய வளர்ச்சிய நம்ம பார்க்க முடியாது. இவெல்லாம் ஒரு ஆளு, இவளுக்கு வேற நம்ம விளக்கம் வேற கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து போறாங்க. உடனே அன்பு யோசிச்சு பாக்குறாங்க. கண்மணி பேசினது எல்லாமே, வெண்ணிலா பேசினது எல்லாமே இவளை பத்தி இந்த அளவுக்கு தப்பா பேசினாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு இவ போறா.
ஆனா கண்மணி பத்தி என்ன யாரு தப்பா பேசினாலும் என்னால அதை பொறுத்துக்க முடியல. ஏன்னா இப்பவும் அவளை நான் உயிருக்குயிரா விரும்புறேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க அன்பு. அன்போட பாசத்தை கண்மணி புரிஞ்சுப்பாங்களா? அன்பு அதை வெளிக்காட்டுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.